கந்தர் சஷ்டி கவசத்தில் ஒரு லைன் வரும். ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய். இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்வாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இதனுடைய முழுமையான விளக்கம் வேறு. அது என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். முருகன் நமக்கு 2 வடிவங்களில் காட்சியளிக்கிறார். ஒன்று ஒரு முகம், இன்னொன்று ஷண்முகம், அதாவது 6 முகம். இதில் ஒரு முகம் கொண்டவர் சுப்பிரமணிய சுவாமி ஆவார். இவர் வள்ளி தெய்வானையுடன் ஒரு முகத்தோடு அருள் பாலிக்கிறார். அவருடைய அட்சரம்தான் சரவண பவ என்பதாகும். அதே போல 6 முகம் கொண்டவரை ஷண்முகம் என்று சொல்வார்கள். இந்த 6 முகம் கொண்ட கடவுளின் அட்சரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவண பவ, ரவண பவச, வனப வசர, நபவ சரவ, பவச ரவண, வசர வனப என்பதாகும். 6 முகம் கொண்ட இந்த சண்முகநாதரை எதற்காக வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி, வீரம், பராக்கிரமம், ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை சரி செய்து கொள்வதற்கு இந்த சண்முக கடவுளை வழிபடுவது உத்தமம் ஆகும். இந்த சண்முக கடவுளுக்கு ஒரு சக்கரம் உள்ளது. இது 36 அட்சரங்களை கொண்டதாகும். ஏனெனில் முருகனின் பெயரை சடாட்சரன் என்றுதான் சொல்வார்கள். அட்சரம் என்றால் எழுத்து. 6 அட்சரங்களுக்கு உரியவரே முருகன். இந்த அட்சரங்களில் 36 அட்சரங்களை, அதாவது எழுத்துக்களை கொண்ட எந்திரங்கள் எங்கிருக்கிறது என்றால் 2 கோவில்களில் உள்ளது. அதில் ஒன்று திருப்போரூர். இது முருகன் போர் புரிந்த தலமாகும். இந்த தலத்திலே முருகனுக்கு தனிப்பட்ட முறையில் சக்கரம் ஒன்று உள்ளது. எதிரிகள் தொல்லை மற்றும் நோய் நொடிகளிலிருந்து விடுபட 36 அட்சரங்களை, அதாவது எழுத்துக்களை கொண்ட இந்த எந்திரத்திற்கு நீங்கள் அபிஷேகம் செய்து பயன்பெறலாம். அதே போல மற்றொரு 36 அட்சரங்களை, அதாவது எழுத்துக்களை கொண்ட எந்திரம் உள்ள கோவில் மதுராந்தகம் பக்கம் பெரும்பேர் கண்டிகை என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த ஊரில் சிறிய குன்று ஒன்று இருக்கும். அதன் மேல் முருகன் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதன் தல விருட்சம் ருத்ராட்சம் ஆகும். இந்த 6 முக கடவுளுக்கு எதிரிகளை வீழ்த்தவும், செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவும், ஜாதக தோஷம் நீங்கவும், உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் சத்ரு சம்ஹார ஹோமம் செய்யலாம். இந்த ஹோமத்தில் மலர்கள் 6, தருக்கள் 6, விதைகள் 6 போன்ற பொருட்கள் எண்ணிக்கை 6 கொண்டதாக பயன்படுத்தப்படுகிறது. இதையே கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் என்ற வரிகளில் வருகின்றது. 36 உரு என்று சொல்லுவதன் அர்த்தம் 36 தடவை கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. மாறாக நாம் இப்போ அட்சரங்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த அட்சரங்களை 36 முறை நாம் சொல்லணும். அதாவது ஒவ்வொரு அட்சரமும் 6 முறை ஜெபித்தால் மொத்தம் 36 முறை ஜபம் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்தால் கந்தர் சஷ்டி கவசத்தை 36 தடவை ஜபித்த முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய முழுமையான அர்த்தம். முருகனுக்கு உகந்த சஷ்டி திதி அன்று சத்ரு சம்ஹார ஹோமத்தை செய்தால் மிக பெரிய பலன் கிடைக்கும். குழந்தை பேறு, அறிவு கூர்மை, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு, மனோபலம், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை, ஆயுள், ஆரோக்கியம் அனைத்துமே கிடைக்கும். கடன் தொல்லை, நோய் தொல்லை குறைவதற்கு தேய்பிறை சஷ்டி திதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இதே போல வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வளர்பிறை சஷ்டி திதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.